ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிகே பெட்ஸ் தமிழ். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இதை பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் ஃபீடர். இப்போ இதைத்தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இது மேக் பண்ண வந்து ஒரு பெயிண்ட் வாலி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் ஏற்கனவே கிடந்தது. அதில் பாதியை ஏற்கனவே அழுத்திருந்தது, ஓகேங்களா. இப்போ நான் கை கட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் பாதியாக ஒரு இன்ச் போல் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க. நான் கொஞ்சம் மலமாக எடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க. கரெக்டாக 1 இன்ச்சு போல் எடுத்தாலே போதும், எனக்கு அதான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ அறுத்து எடுத்துட்டேன் பாருங்க, நான் கொஞ்சம் கோணலாக எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை, நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அறுத்துட்டு வந்து அந்த ஒரு இது மாதிரி பண்ணுறோம் பாருங்க, இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதையும் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த இது இருக்கா, இதில் வந்து இதான் அந்த ஃபீடருக்கான கீழே வர தட்டு. இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கும், ஏதாச்சும் ஒரு டப்பா இப்போ ஒரு வாளி மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக. இந்த மாதிரி வச்சுட்டா இதான் நம்ம ஃபீடர், அந்த நம்ம முன்னாடி பார்த்த ஃபீடர். இப்போ இது வந்து நம்ம காஸ்ட்டே தேவையில்லை, நம்ம வீட்டில் உள்ளதே வச்சு பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ வந்து இதை தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணி அந்த மூடி தட்டு மாதிரி இருந்துச்சா, அதை வந்து நம்ம மேலாப்பில் மூடிடுறோம். இருங்களா காட்டுறேன். இந்த இதை வந்து நம்ம நல்லா மூடிடணும், மேலே இப்படி இது மாதிரி வச்சு இதை வந்து பெரட்டணும். கீழே இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி பண்ணிக்கிறேங்க. கீழே வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பச்சை கலரில். அது வந்து எதுக்கு வைக்கிறேன்னா தண்ணி ஃப்ளோ கரெக்டாக இருக்கிறதுக்காக. இப்போ மேலே ஏறிடுச்சுன்னா ஒரு சில நேரத்தில் டக்குன்னு வராது தண்ணி, அதனால் இந்த மாதிரி வைக்கிறது. ஆனால் அதை வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து அறுத்து விட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அந்த ரோஸ் கலர் இது இருக்குது பார்த்தீங்களா வாளி, அது வந்து கரெக்டாக 1 இன்ச்சு போல் ஒரு அரை இன்ச்சு போல் கரெக்டாக ஒரு வெட்டி விட்டுருந்தா உங்களுக்கு தண்ணி ஃப்ளோ கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் இப்படி பண்ணிட்டேன். பாருங்கள், புறா குடிக்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் வீட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்து நிற்கிது, மற்றபடி நல்லா குடிக்கும். உங்களுக்கு பழகிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு பழக வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த இதை சொல்லியிருந்தோன்னா எதுக்குன்னு, இதுவும் வேஸ்ட் இல்லை நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் கண்டு ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், காட்டுறேன். நீங்கள் கண்டு வளர்க்குறவங்களா இருந்தால் இது வந்து ரொம்பவுமே யூஸாக இருக்கும். இது வந்து உரம் வச்சு போட்டுக்கிடலாம், அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வளையம் மாதிரி இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சி